சேலத்திலிருந்து கரூர் வழியாக மதுரை சென்ற பேருந்திலிருந்து 12 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஃபெரோஸ்கான் அப்துல்லா அவர்களுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் கரூர் நகர காவல் எல்லைக்குட்பட்ட கரூர் மதுரை தேசிய நெடுஞ்சாலை திருக்காம்புலியூர் ரவுண்டானா அருகில் கரூர் மாவட்ட ரவுடிகள் தடுப்பு பிரிவு காவல் உதவி ஆய்வாளர் அகிலன் தலைமையில் தனிப்படையினர் சோதனை மேற்கொண்டனர். சேலத்திலிருந்து மதுரை சென்ற பேருந்தை சோதனை செய்த போது சந்தேகத்திற்கிடமான வகையில் ஒரு டிராவல் பேக் இருந்துள்ளது. அதில் 12 கிலோ கஞ்சா இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனுடைய மதிப்பு 1,20,000 என கூறப்படுகின்றது. இது தொடர்பான விசாரணையில் விருதுநகர் மாவட்ட காரியாப்பட்டி பகுதியைச் சேர்ந்த நாகேந்திரன், ராம்குமார், மதுரை மாவட்டத்தை சேர்ந்த செந்தில்குமார் வயது 24, யோகேஸ்வரன் வயது 20, நவீன்ராஜ் 20 ஆகியோர் விற்பனைக்காக கஞ்சாவை ஆந்திர மாநிலத்திலிருந்து வாங்கிக் கொண்டு ரயில் மூலம் சேலம் வரை வந்து அங்கிருந்து பேருந்து மூலமாக மதுரை கொண்டு வந்து செல்வதாக தெரிவித்துள்ளனர். அவர்களிடமிருந்த 12 கிலோ கஞ்சாவை கைப்பற்றிய போலீசார் அவர்களையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.